அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தின் 27வது பாசுரத்தை பாடி விளக்க வந்திருக்கிறேன். நாம் அனைவருக்கும் கண்ணனை பிடிக்கும். கண்ணனை பிடிக்கும் எல்லோருக்கும் ஆண்டாளையும் பிடிக்கும். கண்ணனையே கணவனாக வரித்து கொண்ட ஆண்டாளின் பாடல்கள் வெறும் அலங்கார காவியம் இல்லை, அது ஜீவனை உருக்கும் பக்தி பிரவாகம். கண்ணனையே கணவராக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் பாவை நோன்பு கடைப்பிடிக்கும் ஆண்டாள் தினமும் அதிகாலையில் துயிலெழுந்து தனது சக தோழியரையும் அழைத்து கொண்டு நீராடி கண்ணனின் புகழ் பாடி பரவசம் கொள்கிறாள். விரத காலங்களில் கடுமையான நியமங்களையும் அனுஷ்டிக்கிறாள். ஆண்டாள் சொல்கிறாள், நெய்யும் பாலும் உண்ணமாட்டோம், கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம், செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம், தீங்கு விளைவிக்கும் சொற்களை பேச மாட்டோம் என்கிறாள். இந்த மாதிரியான நியமங்களை எல்லாம் அனுஷ்டிக்கும் ஆண்டாள் பலவாறாக தன்னை வருத்தி கொண்டு அந்த கோவிந்தனை அடைய பூஜிக்கிறாள். பக்தர்களை ரட்சிக்கும் அந்த பரந்தாமன் தீன் தமிழால் தன்னை பூஜிக்கும் கோதை பிராட்டியை கைவிடுவானா என்ன? கண்ணனின் திருவுளப்படி மார்கழி மாதத்தின் 27வது நாளில் இதோ இந்த பாசுரத்தை பாடுகிறாள், கேளுங்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடி பரவசம் கொள்கிறார். அது மட்டுமா, கோவிந்தனால் அளிக்கப்பட்ட சூடகம், தோல்வளை, தோடு, செவியிலணியும் கோப்பு, கால் தண்டை உள்ளிட்ட பல்வகை அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து அலங்கரித்து கொண்டு அரங்கனை எண்ணி அகமழ்கிறார். மேலும் அக்கார வடிசல் என்னும் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்து தானும் உண்டு 26 நாள் கடுமையான நோன்பை ஆண்டாள் முடிக்கிறாள். அந்த நாளில் தான் அரங்கன் ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதாக வரமளித்த திருநாள். இந்த பாடலை கேட்ட கோவிந்தன் உடனே மயங்கி ஆண்டாளை திருவரங்கத்தில் மணந்து கொள்வதாக வாக்களித்தான். எத்தனை மகத்தான பொன்னால் இந்த கூடாரவள்ளினால்! மாடுன பெண்ணாக தோன்றி மாதவனையே மணாளனாக பெற்ற நாள் அல்லவா என்று. கூடாரை என்றால் வெறுப்பவர், விலகிச் சென்றவர், கருத்து வேறுபாடு கொண்டவர், வெறுப்பவர் என்றெல்லாம் பொருள் சொல்லலாம். உங்களுக்கு எதிராக இருக்கும் எல்லோரையும் விரும்பச் செய்யும் ஆற்றல் கொண்டது இந்த கூடாரவல்லி தினம். எதிரிகளை அடக்கி தீமைகளை ஒடுக்கி வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, நின் புகழ் பாடி நின் அருள் பெற வேண்டி நிற்கும் எங்களை காக்க வைக்காது எம்பெருமானே, நீ எழுந்திராய் என்று மார்கழி மாத குளிரில் பாவை நோன்பிருந்து தன் தோழியர் புடைசூழ எழுப்புகின்றாள் கோதை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அழைக்கும்போது, பகைவரை வெல்லும் சிறப்பு மிக்கவனே எனும்போது பகைவர்கள் வெல்லப்பட வேண்டியவர்தானே என்ற எண்ணம் எழுகிறதல்லவா? கூடார் என்பவர் பகைவர்தாம் என்பதில்லை. பரமனை அறியாதவர்கள், அறிந்தும் பயப்படுகின்றவர்கள், அறிந்தும் விபரீத குதர்க்க குயுக்திகளால் குழம்பி போனவர்கள், அறிந்தும் பரமனை ஏற்காமல் விரோதம் பாராட்டுபவர்கள் என்று கூட கூடாரை வேகப்படுத்தலாம். இங்கு கோவிந்தா என்பதற்கு பசுவை மேய்க்கும் எளியவன் என்று கொள்ளும்போது பரமன் தன்னை ஆகாதவரை கூட தன் அன்பினால் வென்றெடுத்து விடுகிறான் என்கிறாள் ஆண்டாள். அதே அன்பின் காரணமாக அடியவரிடம் தோற்று போகிறான் அப்பரமன். ஆக இப்பாசுர முதலடியில் கண்ணனின் பேரன்பை ஆண்டாள் முன்னிறுத்துகிறாள். பாண்டவர்கள் மேல் கொண்ட அன்பினால் தானே பரமன் இப்படி செய்யலாமா என்று சொல்லும் அளவுக்கு யுத்தத்தில் சில பல தந்திரங்கள் கண்ணன் செய்ய வேண்டியதாயிற்று. உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் என்று விரும்பும்போது ஆண்டாளை கவனித்தால் இந்த வார்த்தகத்தை கவனித்தால் இந்த கட்டத்தில் ஆண்டாள் சம்மானமாக இதை கொடு அதை கொடு என்று குறிப்பாக எதுவும் கண்ணனிடம் வேண்டவில்லை. ஆண்டாள் கண்ணனிடம் நான் உனக்கு சூடி கொடுத்த மாலைகளுக்கு இணையாக உன் சம்மானம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள் போலும். உயர்ந்ததாக ஒன்றை கொடு என்று குறிப்பில் சொல்கிறாள் ஆண்டாள். அதன் பொருள் கண்ணனே சம்மானம் என்பது தவிர வேறென்ன இருக்க முடியும்? நாடு புகழும் பரிசினால் நன்றாக,
கண்ணன் நாடு புகழும் பரிசை அடியவரை பிரமிப்பித்து போகும் வண்ணம் அவர்களுக்கு அளிக்க வல்லவன். கண்ணன் சுதாமாவுக்கு அவன் வாய்விட்டு கேட்காத போதும் கூட வழங்கியது நாடறியும் பரிசல்லவா? அதுபோலவே திரௌபதிக்கும் தக்க தருணத்தில் அவள் மானத்தை காக்கும் விதமாக கண்ணன் வழங்கியதும் ஆன்றாரும் சான்றோரும் போற்றிய பரிசுதானே. பஞ்ச பாண்டவர்க்கோ யுத்த வெற்றியை பரிசாக வழங்கி தர்மத்தை நிலைநாட்டினான் ஸ்ரீகிருஷ்ணன். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல கலனும் யாமணிவோம் என்று அத்தனை நகைகளாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளப் போவதாக கோபியர் கண்ணனிடம் சொல்கின்றனர். எந்த காலத்திலும் பெண்டிற்கு நகை மேல் ஆசை உண்டு போலும். நீலமேக வண்ணனின் சுந்தர வடிவத்திற்கு ஏற்றாற்போல் தங்களை அலங்கரித்து கொள்ளும் கோபியரும் ஆண்டாளின் விருப்பம் அறிந்து பழிச்சிடுகிறது. அப்படி அலங்கரித்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் கண்ணாடி கிணற்றில் தன் வடிவழகை காணும் விருப்பம் சூடி கொடுத்த சுடர்கொடிக்கு இருந்தது போலும். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லும் இடத்திலே பகவத் சேவை செய்யும் ஒரே விருப்பத்தில் கண்ணனை சரண் புகுந்த கோபியர்க்கு சிற்றின்பங்களான புத்தாடை உடுப்பதிலும் அக்கார அடிசலை முழங்கையில் நெய் வழியை உண்ணுவதிலும் அப்படி என்ன ஆசை என்ற கேள்வி எழலாம். அவையெல்லாம் பாவை நோன்பு நிறைவேறுவதற்கான குறியீடுகள் மட்டுமே. கோபியரின் விருப்பம் கண்ணனோடு கூடி இருந்து குளிர்தல் மட்டுமே. இதிலும் அடியாருடன் சேர்ந்து பகவத் அனுபவத்தில் திளைத்தல் என்ற வைணவ கோட்பாடு கோதை நாச்சியாரால் வலியுறுத்தப்படுகிறது. இன்னொரு விதத்தில் நோக்கினால் அவை எல்லாமே பரமன் தந்தது என்பதால் அவற்றை உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு சுகிப்பதில் தவறு ஏதும் கிடையாது. கோபியரின் நோன்பு பரமன் திருவருளால் சுபமாக நிறைவடையும் நிலைக்கு வந்துவிட்டது. இந்த பாசுரத்தின் உள்ளரையாக சொல்ல வேண்டுமென்றால், நோன்பு நோர்க்கும் முன், அதாவது முதலில் 2வது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மலரிட்டு நாம் முடியும் என்ற கோபியர் இப்போது நோன்பு பூர்த்தியாகிவிட்டதால் பார்ச்சோறு மூட நெய் பெய்து செய்த அக்கார அடிசலை உண்போம் என்கின்றனர். பறை என்பது பொதுவாக பகவத் கைங்கரியத்தை குறிக்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லும் இடத்து அடியார்களை மட்டுமின்றி தன்னுடைய கையான சௌரியம் சௌசில்யம் சௌந்தரியம் குணங்களால் ஆகாதவரை கூட பரந்தாமன் தன் வசப்படுத்தி ஆட்கொள்வான் என்பதையே குறிப்பில் உணர்த்துகிறது. சூடகம் காப்பு தோள்வளை திரு இலச்சினை ஒரு வைணவனின் சங்கு சக்கர சின்னத்தை குறிப்பாக உள்ளர்த்தம் செய்வதாம். தோடு அதாவது திருமந்திரம் பிரணாபதார வடிவை குறிப்பதால் ஞானம் என்ற உள்ளர்த்தமும் உண்டு. செவிப்பு என்பதற்கு துவயம் அதாவது பக்தியை குறிப்பதாகும். பாடகம் அதாவது சரமசுலோகம் காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பதால் சரணாகதியை குறிப்பதாகவும் சொல்லலாம். பல்கலன் ஒரு வைணவருக்குரிய ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியம், தோடு செவிப்பு பாடகம் என்ற மூன்றும் சேர்ந்து உள்ள குணங்களை குறிப்பதாகும். ஆடை அடியவர் பரமனுக்கு உரியவர் என்பதை உணர்த்துவதாகும். பார்ச்சோறு பகவத்கீதை அதாவது பகவத் சேவை என்பது கைங்கரியம் என்பதை உள்ளர்த்தக்கூடியது. மூட நெய் பெய்து ஆத்மார்த்தமாக அகந்தையின்றி செய்யப்படும் பகவத் சேவை. கூடியிருந்து குளிர்தல் கோபியர் மோட்ச சித்தியை அடைதல். பரந்தாமா எம்பெருமானே, நீர் எங்களுக்கு காட்சி தந்துவிட்டால் போதும், நாங்கள் விரதத்தை நிறைவு செய்வோம். தோழிகளோடு கூட்டமாய் அளவில்லா மகிழ்ச்சியுடன் நெய் வழிய பால் சோறு உண்போம் என்று பாடி கண்ணனை அழைக்கின்றாள் கோதை. ஆனால் அப்பிறவியில் அவளுடைய கடமையை செய்ய முடியாது போகவே பின்னாளில் அதை கேள்விப்பட்ட ராமானுஜர் ஆண்டாளுக்கு அண்ணனாக பிறந்த வீட்டு சீர் அக்கார வடிசல் வெண்ணையோடு சேர்த்து கல்லழகருக்கு சமர்ப்பித்து ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவு செய்கின்றார். ஆண்டாள் அண்ணா என்ற அன்போடு ராமானுஜரை அழைக்கும் பாக்கியத்தையும் பெற்றார். அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை 1000 தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது. தெய்வீக பேரானந்தத்தை உணர்வது என்பது மற்றவர்கள் சொல்லி உணர வைத்தலை விட தாமே உணர்ந்து ஆன்மீகத்தில் மூழ்கி தெய்வத்தை அகக்கண்ணார கண்டு மெய்யுருகி காணும் பரவசத்தை அனைவரும் பெற வேண்டும். அப்போதுதான் மனித பிறவியின் வாழ்க்கை நிறைவடையும் என்று கூறி இந்த பாசுரத்தின் விளக்கத்தை இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.